புனித வேதாகமத்துல நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அழகா சொல்லுது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் பொழுதுன்னு சொல்லியிருக்குது. இந்த நெடுநாள் காத்திருந்தது எதற்காக அப்படின்னா, தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்துல ஒரு பேராயர் இல்லையே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஆயர்கள் ஒரு பக்கம் போறாங்க, அது போல பாத்தீங்கன்னா திருமண்டல மக்கள் ஒரு பக்கம் போறாங்க. சோ இது எல்லாத்தையும் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு பேராயர் நமக்கு வேணும். ஏன்னா பாத்தீங்கன்னா கடந்த 2 பேராயர்கள் என்ன பண்ணல, எங்களுடைய பணிக்காலத்தை முழுமையாக முடிக்கலன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குறை எல்லாருடைய மனதிலும் இருந்தது. அப்ப அடுத்தது எப்போது நமக்கு ஒரு பேராயர் வரப்போகிறான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், எல்லாரும் அவளோடு காத்திருந்தோம். இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது இந்த நம்முடைய சினாட் அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்து, அதை என்ன பண்ணிட்டாங்க, வெக்கேட் பண்ணிட்டாங்க தெலுங்கானா ஹைகோர்ட்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா இனிமே அதாவது தற்போது இருக்கின்ற நிர்வாகமோ இல்லாட்டா அட்மினிஸ்ட்ரேட்டரோ என்ன பண்ணலாம், நம்ம பேராயர் தேர்தல் நடத்தலாம் சொல்லி இன்னைக்கு மார்னிங் தான் சொல்லியிருந்தேன். கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை ஏற்று அதை நம்மளுக்கு நிறைவேற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா நமது பிரதம பேராயர் ரூபன் மார்க் அவர்களிடமிருந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல லேசேலர் STK ராஜன் அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, பேராயர் தேர்தலுக்கான அந்த மேண்டேட் என்ன பண்ணியாச்சு, டிக்ளேர் பண்ணியாச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துல 6 மாதத்துக்குள்ள தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு பேராயரை என்ன பண்ணுவோம் நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மேண்டேட் டிக்ளேர் பண்ணாங்க. கேட்பதற்கும் அந்த லெட்டரை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது, ஆனந்த கண்ணீர் வந்துகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏராளமான சேகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் கடந்த நிர்வாகத்திலும் பாத்தீங்கன்னா அதுதான். ஆயர்கள் பாத்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற நிலைமையில இருந்ததுக்கு முக்கியமான காரணமே அவர்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு பேராயர் இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கிளர்ஜி அப்படிங்கிறது மட்டும் பார்த்தா தனி டிபார்ட்மெண்ட். அவர் பாத்தீங்கன்னா நீதி அரசராக இருந்தாலும் சரிதான், அது லே செக்ரட்டரியா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பவர்ஃபுல் மனுஷனாலும் சரிதான், அவங்களுடைய டிபார்ட்மெண்டே வேற. அவர்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பேராயர் வேணும். அது பாத்தீங்கன்னா ஒரு கமிஷனரி அப்படின்னு சொல்லி போட்டு வெளியில இடத்துல இருந்து ஒரு பேராயர் வந்தாலும் அவங்களுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லி தான் கடந்த நிர்வாகத்துல கடுமையான பிரச்சனைகள். சோ அப்ப நமக்கான ஒரு பேராயர் சொல்லி பாத்தீங்கன்னா நாம் ஜெபித்தோம். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, வாய்க்க பண்ணிருக்கிறாரு. தற்பொழுது இந்த மேண்டேட் என்ன பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சோ இதோட ஒருங்கிணைப்பாளரா பாத்தீங்கன்னா ரெவரண்ட் மார்சின் ஜான் அவங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர்கள். அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள். அவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கிறிஸ்டோபர். இவங்க யார் அப்படின்னா திருநெல்வேலி திருமண்டலத்துல தற்போது பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியோட செக்ரட்டரியா இருக்காங்க, தாம்பரத்துல இருக்காங்க. ஆனா திருநெல்வேலி திருமண்டலத்தை சேர்ந்தவங்க தான். சோ இவங்க 2 பேரும் தான் பாத்தீங்கன்னா இந்த மேண்டேட்டுக்கு என்ன பண்றாங்க, இன்சார்ஜா இருக்காங்க. அதாவது இந்த தேர்வு குழுவுல பாத்தீங்கன்னா அவர் தான் என்ன பண்றாங்க, முக்கியமான இடத்துல இருக்காங்க. சோ எனவே பாத்தீங்கன்னா நாம் நினைத்தது நிறைவேற போகிறது. ஒரு நல்ல பேராயரை நாம் தேர்வு செய்ய போகிறோம். அந்த இதுல சொன்ன மாதிரி ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோம். எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் தயவு செய்து இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். இந்த பேராயராக தேர்வு செய்யப்பட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா யாராக இருக்குன்னா, முதலாவது கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு விசுவாச வீரரா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுய நினைவோடு சுய புத்தியோடு செயல்படுகிற ஒரு மனுஷனா இருக்கும். அது பாத்தீங்கன்னா லே செக்ரட்டரியா இருந்தாலும் சரிதான், அது யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் சொல்வதை கேட்கலாம், ஆனால் முடிவு எடுப்பது அவராக இருக்க வேண்டும். அவர் எடுக்கின்ற முடிவு பாத்தீங்கன்னா திருமண்டலத்துக்கும் திருமண்டல மக்களுக்கும் சபைக்கும் நன்மையை கொண்டு வருகிற முடிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக CSI என்றாலே பாத்தீங்கன்னா ஆன்மீகமே இல்லை, அங்க பாத்தீங்கன்னா ஆவியும் இல்லை அனலும் இல்லைன்னு சொல்லி போயிடுச்சு. அந்த நிலைமை மாறுவதற்கு ஜெபத்தில் நின்று முழங்காலில் நின்று பெரிய ஒரு விசுவாச கோட்டையாக இந்த CSI திருமண்டலத்தை மாற்ற வேண்டும். இந்த பாரம்பரிய திருச்சபை காப்பாற்ற விட வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல பேராயர் நமக்கு வேண்டும். இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். நமது கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு எந்த அரசியல் சார்பு இல்லாத சுயமாக செயல்படுகின்ற ஒரு நல்ல விசுவாச வீரர் பேராயரை நமக்கு தருவார் என்று நானும் நம்புகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை ஆசீர்வதிப்பாராக. மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சபையே கிரியை செய்வாய், தூய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும்
என்றும் பிழைப்பார்.